அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களோடு உலகத்தை கலக்கின ஒரு காரியத்தை குறித்து நான் தியானிக்கப் போகிறேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அநேகரால் நம்ப முடியவில்லை. இயேசு கிறிஸ்து மரித்தார், அதோடு முடிந்தது என்று நினைத்தவர்களுக்கு அவர் உயிரோடு எழுந்ததை அவர்களால் நம்ப முடியவில்லை. இந்த உலகத்திலும் இப்பொழுதும் அநேகர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்பதற்கான ஆதாரங்களை நான் தருகிறேன் என்று சொல்லி ஆராய்ந்தவர்கள் எல்லாரும் கடைசியில் இயேசு கிறிஸ்து நிச்சயம் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி அவர்கள் முடித்தார்கள். ஹல்லேலூயா. தேவன் இந்த உலகத்திலே அதி அற்புதமான ஒன்றை செய்தார் என்றால் அது இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல். அதுதான் அவர் தேவகுமாரன் என்பதற்கான மறுக்க முடியாத ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. அவர் அந்த உயிர்த்தெழுதலினால் பல காரியங்களை உண்மை நிச்சயம் என்று அவர் நமக்கு போதித்தார். முதலாவதாக இந்த உலகத்து மனிதன் சொல்லுவது என்ன? ஒவ்வொரு நிமிடமும் மனிதன் கல்லறையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான் என்றுதான் மனிதன் சொல்லுகிறான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், கல்லறை முடிவல்ல, மரணம் முடிவல்ல, அது ஒரு வாசல். ஒரு வாழ்க்கையில் இருந்து நித்திய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்லுகிற ஒரு வாசல் என்று சொல்லுகிறார். அது எப்படி உண்மை என்பதை தன்னுடைய உயிர்த்தெழுதலினாலே அவர் நிரூபித்தார். மனிதனாய் பிறந்தார், மாம்சமும் இரத்தமும் உடையவராய் வாழ்ந்தார். அவர் மகிமையின் சரீரத்தோடு எழுந்திருக்கும் பொழுது எனக்கும் அதே நம்பிக்கை உண்டு. மறுமை ஒன்று உண்டு, அது நிச்சயம். நானும் அதற்குள் ஒரு நாள் நிச்சயம் வருவேன் என்கிற அந்த உண்மையை இயேசுவின் உயிர்த்தெழுதல் உலகிற்கு உணர்த்தியது. இரண்டாவதாக எபிரேயர் 2:14 வாசிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படி ஆனார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று ஒவ்வொருவரும் ஆர்ப்பரிக்கத்தக்கதாக மரணம் முடிவல்ல, அது ஒரு சோகமான அனுபவம் அல்ல, அது ஒரு சந்தோஷமான காரியம். மரணம் ஒரு ஆசீர்வாதம் என்று தன்னுடைய உயிர்த்தெழுதலினாலே இயேசு நிரூபித்தார். ஆம் பிரியமானவர்களே, மரணம் ஒரு ஆசீர்வாதம். நான் மரித்தால் எனக்கு முன் மரித்த அத்தனை பேரையும் நான் சந்திக்க முடியும், இன்னும் அவர்களோடு பிரியாமல் இருக்க முடியும். There are no eternal goodbyes in heaven. ஆகையால் உயிர்த்தெழுந்த பின்னதாக பிரிவு என்பதே இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டு. அதையும் இயேசுவின் உயிர்த்தெழுதல் நிரூபித்தது. இயேசு சொன்னதெல்லாம் உண்மை என்பது இந்த உயிர்த்தெழுதலினால் தெரிந்தது. சீஷர்கள் நம்பவில்லை, ஆனால் அவருடைய விரோதிகள் நம்பினார்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்த எத்தன் 3 நாளைக்கு பின் எழும்புவேன் என்று சொல்லி இருக்கிறான், அது முந்தின எத்தை விட கொடியதாய் இருக்காதபடி கல்லறைக்கு காவல் வைத்து முத்திரை போட்டார்கள். ஆனாலும் இயேசுவின் உயிர்த்தெழுதலையும் அவர் நிரூபித்ததையும், தான் தேவன் என்று நிரூபித்ததையும் யாராலும் தடுக்க முடியவில்லை.
அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் உண்மைதான் என்று அது நாம் இப்பொழுது அறிந்து கொள்ள முடியும். அவர் சொன்னார், நான் போகிறேன், உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து நீங்கள் என்றைக்கும் என்னுடனே இருக்கும்படி உங்களை அழைத்து செல்வேன் என்றார். இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் இந்த விசுவாசம் வீணானதாய் இருக்கும். இவரே எழும்பவில்லையே, இவரே போகவில்லையே, இவர் எப்படி எனக்கு பின்னால் ஒரு வாழ்க்கையை வாக்கு பண்ண முடியும் என்று நினைத்திருப்போம். ஆனால் இன்றைக்கோ அவர் மறுபடியும் வரப்போவது நிச்சயம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நிச்சயத்தை கொடுப்பது இயேசுவின் உயிர்த்தெழுதலே. இந்த அவர் வரும்பொழுது நியாயம் தீர்ப்பேன் என்கிறார். அந்த நிச்சயமும் இயேசுவின் உயிர்த்தெழுதலினால் நமக்கு கிடைக்கிறது. பூமியிலே மரித்தவர்கள், அக்கினிக்கு இரையானவர்கள், கடலுக்கு இரையானவர்கள், அனைத்து மக்களும் உயிரோடு எழும்புவார்கள். எழும்பி சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் இயேசுவுக்கு முன்பாக நிற்பார்கள். ஒவ்வொருவர் செய்த காரியங்களும், நினைத்த எண்ணங்களும், அந்தரங்கத்தில் செய்தவைகளும் ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். எழுதப்பட்டதின்படி அன்று நியாய தீர்ப்பு நடக்கும். நியாய தீர்ப்பு அங்கே இரண்டில் ஒன்றுதான் ஒரு மனிதனுக்கு நடக்கும். ஒன்று நரகத்திற்கு போ, அல்லது மோட்ச சந்தோஷத்திற்குள் வா. இந்த இரண்டே தான். ஒன்று சந்தோஷத்திற்குள் வா என்கிற தீர்ப்பு, அல்லது நரகத்திற்கு தள்ளுண்டு போ என்கிற தீர்ப்பு. இது நிச்சயம். இந்த நிச்சயம் எனக்கு எதை செய்கிறது? என் வாழ்க்கையை பாதுகாக்க இயேசு கிறிஸ்து உண்மை, அவர் வரப்போவது உண்மை, நியாயம் தீர்க்க போவது உண்மை என்பதினால் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் அந்த நியாய தீர்ப்பிலே இந்த காரியத்தை நான் செய்தால் எப்படி நிற்பேன் என்கிற பயம் எனக்குள் இருப்பதனால் இட் கைட்ஸ் மை லைஃப். அது என்னுடைய வாழ்க்கையை சரியான பாதையிலே, ஒரு பரிசுத்த பாதையிலே நடத்துகிறது. இயேசுவின் உயிர்த்தெழுதல் இந்த ஒரு காரியத்தையும் அது நமக்கு சாதிக்கிறது. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு மனிதர்களுக்கு என்ன செய்கிறார்? முதலாவது, அவர் உயிர்த்தெழுந்ததை தரிசித்தவள் மகதலேனா மரியாள். அவள் கல்லறை அண்டையில் நின்று அழுது கொண்டிருக்கிறாள். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார். அவரால் இவளுடைய கண்ணீரை தாண்டி பிதாவினிடத்திற்கு போக முடியவில்லை. ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். அவள் சொன்னாள், என் ஆண்டவரை எங்கோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். மரியாளே என்று சொல்லி தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஒரு பெண்ணின் கண்ணீரை கடந்து போக முடியாத அன்பின் தேவன் இயேசு. அவர் உங்களுடைய கண்ணீரை அலட்சியம் பண்ணுவாரோ? நீங்கள் தேவனை தேடுவதற்கு எவ்வளவு வாஞ்சையாய் இருக்கிறீர்களோ, உங்களை அவர் திக்கற்றவர்களாக ஒரு நாளும் விடமாட்டார். உங்கள் கண்ணீரை துடைத்து விட்டுத்தான் அவர் பரலோகத்திற்கு போவார். இரண்டாவதாக, சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்ததினால் ஒரு மேலறையிலே அடைத்து கொண்டு கதவுகளை எல்லாம் பூட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அங்கே வந்து உங்களுக்கு சமாதானம் என்கிறார். அவர்களோ நடுங்குகிறார்கள். ஏதோ ஒரு ஆவி போல் இருக்கிறதே, பூட்டிய கதவுகளுக்குள்ளும் இவர் வந்து விட்டார் என்பதினால் ஆவி என்று நினைக்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், எனக்கு இருப்பது போல் ஆவிக்கு இராதே, எலும்புகளும் மாம்சமும் ஒருவருக்கும் இராதே என்று. அது மகிமையின் சரீரம். அந்த சரீரத்தோடு அவர் வந்த பொழுது அவர்கள் பயம் நீங்கினது. நாம் வாசிக்கிறோம், சீஷர்கள் இயேசுவை கண்டபோது சந்தோஷம் அடைந்தார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் செய்வது பயத்தில் இருக்கிறவர்களுக்கு சந்தோஷத்தை தருகிறார். உங்களை வாட்டிக்கொண்டிருப்பது என்ன பயம்? மரணத்தை குறித்த பயமா?
இந்த வியாதி என்னை மரணத்திற்கு கொண்டு போய் விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களோ? என் பிள்ளையின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறீர்களோ? அல்லது நான் இவ்வளவு நாளும் தேவனற்றவனாக வாழ்ந்து விட்டேனே, என்னை ஏற்றுக்கொள்வாரோ என்று உங்களுடைய ஆத்தும ரட்சிப்பை குறித்து பயந்து கவலை கொண்டிருக்கிறீர்களோ? ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், பயத்தை நீக்குகிறவர் இயேசு. அந்த பயத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார். எப்படி? இதோ சதா காலங்களிலும் உங்களோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுவது என்ன? நீ பயப்படாதே, உன்னுடன் நான் இருக்கிறேன். யோசுவாவினிடத்தில் சொன்னார், நீ பயப்படாதே, நீ திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு அவ்விதமாக என்னோடு கூட இருப்பதினால் நான் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உயிர்த்தெழுந்த இயேசு என்னை திக்கற்றவனாக இங்கே விட்டுவிட்டு அவர் பரலோகத்திலே போய் சும்மா இருக்கவில்லை. அவர் என்னுடைய கண்ணீரை காண்கிறார். என்னுடைய பயத்தை போக்க அவர் இன்றைக்கும் இந்த பூமியிலும் கிரியை செய்கிறார். இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின பொழுது தோமா அங்கே இல்லை, அவன் வெளியே போயிருந்தான். நாம் தோமாவை நினைக்கும் பொழுதெல்லாம் சந்தேக பேர்வழி என்று நினைக்கிறோம், டவுட்டிங் தாமஸ் என்று சொல்லுகிறோம். பாருங்கள், சீஷர்கள் அனைவரும் பயந்து கதவை அடைத்து கொண்டு வீட்டிற்குள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தோமா ஒருவன் தான் தைரியமாக வெளியே யூதர்களுக்கு நடுவில் சென்றிருக்கிறான். அதனால் தான் அவன் இவ்வளவு தூரம் கடந்து வந்து வேறு எந்த சீடனும் போகாத அளவிற்கு இத்தனை தூரம் கடந்து வந்து இந்தியாவிற்கு வந்தான். ஆனால் அவனுடைய விசுவாசம் அன்றைக்கு ஆடி இருந்தது. அவன் சொன்னான், நான் நம்பவில்லை. அவருடைய கைகளில் என் விரலை இட்டு அவருடைய விலாவிலே என் கையை போட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்றான். ஆனால் இயேசு அவனை நோக்கி யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். என்னுடைய அவிசுவாசத்தை அவர் போக்கி என்னை விசுவாசத்திலே திடப்படுத்துகிறார். என் கண்ணீரை துடைத்து அவர் என்னை திடப்படுத்துகிறார். என் பயத்தை நீக்கி என்னை திடப்படுத்துகிறார். என் அவிசுவாசத்தை நீக்கி திடப்படுத்துகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் எனக்கு செய்கிற காரியம் இதுதான். அந்த தோமா உடனே அவன் சொன்னான். அவன் என்ன சொன்னான்? தோமா ஆண்டவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அவ்வளவுதான். அதற்கு பின்னதாக தோமா இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து கொஞ்சம் கூட சந்தேகப்படவே இல்லை. இன்னும் ஆண்டவர் பேதுருவை தனியே திடப்படுத்தினார். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், பேதுரு அவன் மீன்பிடிக்க போய்விட்டான். இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறமும், இவ்வளவு அவர் உயிர்த்தெழுந்ததை கண்டதற்கு பின்னும் அவனுக்குள் நான் பழைய தொழிலுக்கு போகிறேன், இயேசு இல்லாமல் என்னால் அவருடைய சீஷனாய் இருக்க முடியாது என்று நினைத்து அவன் மீன்பிடிக்க போனான். ஆனால் இயேசு அவனை விடவில்லை. அவர் கடற்கரையிலே கரி நெருப்பை போட்டு அடுப்பை உண்டாக்கி அதிலே மீன்களை பொரித்து வைத்திருந்தார். பாருங்கள், ஒரு மனிதனை விசுவாசத்திற்குள் கொண்டு வருவதற்காக இயேசு சமையல்காரனாய் மாறி அவனுக்கு அந்த ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணி இருந்தார். கடலிலே குளிரிலே அவன் நடுங்கிக் கொண்டிருக்கிறான். சூடான ஆகாரம் அவனை திடப்படுத்தும். பேதுரு வந்தான். அவனிடத்தில் ஆண்டவர் கேட்டார், சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? அந்த பேதுரு சொன்னான், ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
இரண்டாந்தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாந்தரம் தன்னை கேட்டபடியினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அவன் தப்பு செய்திருக்கிறான். அவன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டியவன், மனுஷரை பிடிக்க வேண்டியவன், மீனை பிடிக்க வந்திருக்கிறான். அவனுக்குள் ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது. 3 தரம் மறுதலித்தேன், மறுபடியும் நான் அவரை காட்டி கொடுத்து விட்டேன், நான் அவரை விட்டு விட்டேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த பேதுருவிடத்தில், என் ஆட்டுக்குட்டிகளை மேய், என் ஆடுகளை மேய் என்று சொல்லி தேவன் அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். ஏற்கனவே சொல்லி இருந்தார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று. இதோ பரலோகத்தின் திறவுகோல்களை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இருந்தார். ஆனாலும் அவன் குற்ற உணர்வோடு இருக்கும் பொழுது இயேசு அவனை பார்த்து அவனுக்கு இன்னும் ஒரு பொறுப்பை கொடுத்து அவனுடைய குற்ற உணர்வை நீக்குகிறார். இந்த அன்பின் தேவன், நீங்கள் இன்றைக்கு எந்த பாவத்தை குறித்து நீங்கள் குற்ற உணர்வோடு இருக்கிறீர்கள்? நீங்கள் வாலிபத்தில் செய்த பாவமோ, அல்லது முதிர் வயதில் பிறரை ஏமாற்றி அபகரித்ததினால் உள்ளத்திலே உங்களுக்கு சமாதானம் இல்லையோ, குற்ற உணர்வு உங்களுக்குள் இருக்கிறதோ, இந்த குற்ற உணர்வை இயேசு ஒருவர் தான் மாற்ற முடியும். அவருடைய அன்பு ஒன்றுதான் உங்களை குற்ற உணர்வில் இருந்து தூக்க முடியும். உயிர்த்தெழுந்த இயேசு மனிதருக்கு செய்கிற இந்த காரியம் குற்ற உணர்வில் இருக்கிறவர்களை தூக்கி எடுத்து, பயப்படாதே, உன் பாவத்தை எல்லாம், உன் தப்பிதங்களை எல்லாம் என் முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டேன், சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டேன், இனி நான் அதை நினைப்பதில்லை என்று சொல்லி திடப்படுத்துகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களை மாத்திரமல்ல, எல்லாரையும் திடப்படுத்துகிறார். இன்றைக்கும் இன்னும் ஒரு காரியம் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். பிசாசு பிதாவினிடத்திலே என்னை குறித்து அவன் ஓயாமல் குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறான். நீர் இவனுடைய சிந்தனையை பார்க்கிறீர். இவன் அந்தரங்கத்தில் செய்வது இதை செய்து கொண்டிருக்கிறான். ஆலயத்திற்கு வருகிறான், காணிக்கை கொடுக்கிறான், ஆனால் அங்கேயோ பிசாசினிடத்திலே குறி கேட்க போகிறான் என்று சொல்லி ஒவ்வொருவரை குறித்தும் அங்கே குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறான். என் இயேசு அவனை அப்படியே விடவில்லை. அவர் என்னை நேசிக்கிறார். எனக்கு எப்படியும் சாத்தான் இடத்தில் ஜெயம் வேண்டும். அதற்காக அவர் செய்வது என்ன? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அவன் குற்றம் சாட்டும் பொழுது எனக்காக வாதாட வக்கீலாக அவர் இருக்கிறார். He is our advocate. இன்றைக்கும் அந்த ஒரு ஊழியத்தை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஆகையால் உயிர்த்தெழுந்த இயேசு எனக்காக அவர் பரலோகத்திலே அவர் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்ததினால் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை அனுப்பி என்னை திடப்படுத்துகிறார், உங்களையும் திடப்படுத்துகிறார்.
இந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிப்பீர்களா? தேவனிடத்திலே சேருங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, கண்ணீரோடும் பயத்தோடும் அவிசுவாசத்தோடும் குற்ற உணர்வோடும் இருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த உம்முடைய வல்லமையினால் மீட்டு அவர்கள் சந்தோஷப்படுத்துவீராக. எல்லா குற்ற உணர்வுகளையும் நீக்கி போடும். சாத்தான் கொண்டு வருகிற எல்லா குற்றச்சாட்டுகளையும் உம்முடைய இரத்தத்தினாலே நீர் ஒன்றுமில்லாமல் போகச் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.